ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு அதாவது இவங்க பண்ண பிராங்க் ஈரோடு போய் ஆரோடு வருகின்ற மாதிரி, அதாவது ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கின கதையா வந்துட்டு மாறி போச்சு. என்னன்னா இவங்க பிராங்க் போட்டாங்க. அந்த பிராங்கால பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை வெடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். பிரஜனா இருந்தாலும் சரி, கமருதீன், பிரவீன் எல்லாருமே இந்த நடிப்பில் வந்துட்டு பயங்கரமாக பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம வந்து அதை நிறைய பார்த்துருக்கோம். அதேமாதிரி பிரஜனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். இந்த மாதிரி நடித்து செம்மையாக பண்ணார். ஆனால் என்னென்னா அதோட வெளிப்பாடு, அந்த நடிப்போட வெளிப்பாடு தான் வந்துட்டு சாண்ட்ரா ஒரு பக்கம் கதறி அழுதது. ஏன்னா அவங்களாம் நம்பவே முடியல, பாவம் ரொம்ப அழுதுட்டாங்க. இன்னொரு பக்கம் வெடித்த சண்டை என்னென்னா டப்புன்னு வந்துட்டு அமித் பார்கவுக்கும் நம்ம சபரிக்கும் செம்மையாக முட்டிக்கிச்சு. சண்டை பயங்கரமாக முட்டிக்கிச்சு. என்னடா அது இந்த மாதிரி டக்குன்னு முட்டிக்கிட்டாங்கன்னு. அது என்னென்னா சபரி எப்பயுமே ஒரு வார்த்தை விடுவார், உங்களுக்கே தெரியும். ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், எதுவும் நடக்கலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த இதை இங்கே சொன்னவொடனே அமித் பார்கவுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கள் வந்து அப்போ வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு அவரே ஆரம்பிச்சிட்டார். கமருதீனுக்கு நான் எங்கே சப்போர்ட் பண்ணேன்? ஆமாம், இங்கே இவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கு, அவன் தான் வந்து அடிச்சிருக்காப்புல, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் எதுவும் நடக்கலை, உள்ளே தான் கூப்பிட்ருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ கமருதீன் பண்ண தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்து இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அதை உள்ளே வந்தோடனே இவர் சொல்கிறார், நம்ம பிரஜன், டேய் உள்ளே வெளியிலே பார்த்தா என்னடா சபரி ஒன்று வச்சுக்கிறாங்க, அமித் பார்கவ் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுரா அப்படின்ட்டு. என்னென்னா இந்த சண்டை மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்கு வெளியப்படுது. இன்னொரு பக்கம் நம்ம வினோத் எல்லாம் நல்லா பின்னாடி ஊற்றி கழுவுறன்னு சொல்லிட்டு வந்து நல்லா கொளுத்து விட்டீங்க அப்படின்ட்டு வினோத் செம்மையாக இருந்துச்சு. அது செம்ம காணில் இருக்கார் பிரஜன் மேலே. அப்புறம் பிரவீன் உட்காந்துருக்கா, அங்கே போய் சொல்கிறாரு, விடு அவர் தான் ஏற்றி விட்டாரு, பார்த்துக்கல, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதா அப்படின்னு. நம்ம கமருதீன் கிட்ட வந்து வாழ்க்கை தொலைச்சிட்டியடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ட்டு. ஆனால் இதில் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டதுன்னா பிரவீன் தான். இவர் சும்மா தான் அடிக்க போயிருக்காரு, நிஜமாலே ஊந்துருக்கு பொழுது. அவர் டேய் செம்மையாக வலிக்குதுரா அப்படின்ட்டாரு. ஆனாலும் பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையிலே வந்துட்டு கலகலன்னு மாற்றிட்டாங்க பிக் பாஸ் சீசன் 9. சும்மா அப்படியே ஜொயின்னு போன சீசனை வந்து செம்மையாக மாற்றிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு, இந்த பிபி ரூமு சூப்பர் டிலக்ஸ் ரூம் இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.